பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஎம் இஸ்லாமிக் வேர்ல்ட். அல்ஹம்துலில்லா, அழகான இந்த புனித ரமலான் மாதத்தில் நம்ம 10 நோன்பை கடந்துட்டோம். அல்ஹம்துலில்லா, இப்போ நம்ம 2ஆம் 10ல் இருக்கோம். சுபஹானல்லா, நம்ம இந்த 2ஆம் 10ல் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறதும், அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியணும் அப்படின்னு கேட்குறது ஆக சிறந்த ஒரு விஷயம். அதுதான் நம்ம இந்த 10 நாள்லையும் செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதோடு பார்த்திங்க அப்படின்னா, இந்த 10 நாட்களில் பார்த்திங்கன்னா பாவ மன்னிப்போடு சேர்த்து அல்லாஹ்வினுடைய அருள், அதாவது அல்லாஹ்விடத்துலேருந்து அல்லாஹ் நமக்கு நேரான ஒரு பாதையை காமிச்சு சிறந்த தெளிவான ஒரு நமக்கு எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யும் பொழுதும் பார்த்திங்கன்னா அதில் நமக்கு தெளிவு கொடுத்து, அதில் நமக்கு வெற்றியும் கொடுத்து, அதில் எந்த விதமான ஒரு பாதகமும் நமக்கு வராமல், அதாவது எந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் இனிமேல் வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு பாதகமும் இல்லாமல், எந்த ஒரு ஃபித்னாவும் நம்ம மேலே இறங்காமல் அல்லாஹ் வந்துட்டு நமக்கு தெளிவான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, வெற்றியான அந்த ஒரு செயல்களில் நமக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கான ஒரு அழகான துவாவை தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த துவாவை நம்ம ஓதி அல்லாஹ்விடத்தில் இந்த ரமலானில் நம்ம துவா கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வினுடைய கருணை, அல்லாஹ்வினுடைய ரஹமத் நம்ம மேலே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய மார்க்கத்தில் நமக்கு தெளிவு அல்லாஹ் வந்துட்டு கொடுக்குறான். அதாவது மார்க்க தெளிவு மட்டும் இல்லாமல் நம்ம எது செஞ்சாலும் அல்லாஹ் வந்துட்டு நம்ம கூடவே இருந்து நமக்கு அதில் வெற்றி அளிக்கிறான். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த துனியாவில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது முஸ்லீம்கள் வந்து ரொம்பவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்கும். ஃபித்னா எங்கே பார்த்தாலும் அல்லாஹ்வினுடைய அந்த கடும் கோபம் வந்துட்டு நம்ம மேலே இறங்கி நமக்கு வந்து அதீத சோதனைகளும் சரி, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் பாதியில் நின்று போகிறதா சரி நம்ம பார்க்குறோம். அன்றாடம் எத்தனையோ பேருக்கு வந்து அந்த மாதிரி தவிச்சிட்டு இருப்பாங்க. இன்ஷா அல்லா, அப்பேற்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த துவாவின் மூலயமா வந்து நாம் நம்மளுடைய துவாக்களையும் சீக்கிரமாக அல்லாஹ்விடத்தில் கபூல் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபித்னால இருந்தும் பாதுகாப்பு கிடைச்சு அல்லாஹ்வினுடைய சிறந்த அருள் நமக்கு கிடைக்குது. அல்லாஹ்வினுடைய நேரடியாக அல்லாஹ்விடத்துலேருந்து அல்லாஹ்வினுடைய கருணையும் ரஹமத்தும் அவனுடைய அந்த அழகான அருளும் நம்ம மேலே வந்து அல்லாஹ் பொழிகிறான். அப்பேற்பட்ட ஒரு துவாவை தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த துவாவில் ஒரு சிறப்பு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அல்லாஹ்வினுடைய அழகான பெயர்கள் 99 பெயர்கள், அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு சொல்லக்கூடிய அந்த 99 பேரில் ஏதாவது ஒரு பெயரை நம்ம கொண்டு அழித்து அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டாலே அல்லாஹ் வந்துட்டு நமக்கு பதில் அளிக்கிறான். நம்ம கேட்குற விஷயங்களை அல்லாஹ் செஞ்சு கொடுக்குறான். இந்த துவாவில் பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வினுடைய அழகான ஒரு சிறப்பான பெயர் வருது, அல் வஹாப், சிறந்த அருளாளனே அப்படின்னு கேட்டு நம்ம துவா கேட்க போகிறோம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு நம்ம கேட்கும் பொழுது வெகு விரைவில் நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் அல்லாஹ் பூர்த்தி செய்வான். முதல்ல அந்த துவா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரா ஆலு இம்ரானில் இருக்கக்கூடிய 8வது வசனமான அந்த வசனத்தை தான் நாம் துவாஹுவா கேட்க போகிறோம். அந்த துவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரப்பனா லா துஸி குலூபனா பஹத இது ஹதைதனா வஹப் லனா மின்லதுன்க ரஹமா இன்னக அந்தல் வஹாப். ரப்பனா லா துஸி குலூபனா பஹத இது ஹதைதனா வஹப் லனா மின்லதுன்க ரஹமா இன்னக அந்தல் வஹாப். இதனுடைய பொருள், எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து சுருக்கி விடுமாறு செய்து விடாதே. இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு அருளை வழங்குவாயாக. நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளியாக இருக்கிறாய். சுபஹானல்லா. இதிலேயே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த துவாவிலேயே வந்து அல்லாஹ்கிட்ட நம்ம மன்றாடி கேட்குறோம். அதாவது இந்த நேர்வழி நீ எங்களுக்கு காமிச்சிட்ட இறைவா, இதிலேருந்து எங்களுடைய இதயங்களை என்னைக்கும் நீ திருப்பிடாத. உன்னோட புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த அருளை எங்களுக்கு இன்னும் அதிகமாக வழங்கு. அது மட்டும் இல்லாமல் நீ தான் கொடை செய்கிறவனாக இருக்க, உன்னால தான் வந்து எங்களுக்கு அருள் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்குறோம். இப்படி நம்ம அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சும் போது பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்துட்டு அதை விரும்புகிறான்.
எந்த ஒரு அடியானும் வந்து யா அல்லாஹ் எனக்கு நேர்வழிப்படுத்து, இந்த நேர்வழியில இருந்து என்னை என்னைக்கும் திருப்பிடாத அப்படின்னு கேட்கறத வந்து அல்லாஹ் வந்துட்டு ரொம்ப பெரிதும் விரும்புறானா. அல்லாஹ்விடத்துல தான் நம்ம நேர்வழிக்காக கேட்கணும். நம்ம கேட்க வேண்டியது கட்டாய கடமை. அப்படி நம்ம இந்த நேர்வழியிலேருந்து என்றைக்கும் மாறக்கூடாது அப்படின்னு நினச்சி அல்லாஹ்விடத்துல துவா கேட்கறது அல்லாஹுக்கே ரொம்ப பிடித்தமான ஒரு செயல். அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த துவாவை கேட்கும்போது அல்லாஹ் வந்துட்டு நம்ம மேலே ரொம்ப கருணை கொள்கிறான். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த துனியாவினுடைய ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பு கொடுக்குறான் அல்லாஹ் நமக்கு. இந்த துவாவின் மூலியமாவே அல்லாஹ் வந்துட்டு நமக்கு பணிவும் நன்றி உணர்வும் கொடுக்குறான். நம்மளுடைய இதயங்களுக்கு வந்து ஆக சிறந்த ஒரு விஷயம் நன்றி உணர்வு தான். அது இந்த துவாவின் மூலியமாக நம்ம மனசுக்கு அதிகமாக கிடைக்குது. இந்த துவாவின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு கருணை செஞ்சிட்டான் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நிகழ ஆரம்பிக்கும். சுபஹான் அல்லாஹ். எப்பேற்பட்ட அற்புதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம கேட்குற எல்லா துவாக்களையும் அல்லாஹ் வந்துட்டு அப்படியே கபூலாக்கிட்டே போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. சுபஹான் அல்லாஹ். அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு நமக்கு கொடுக்குறான். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த மார்க்கத்தில் தெளிவான ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்க முடியும். இந்த மார்க்கம் எவ்வளோ தெளிவானது, மார்க்கத்தில் என்ன ஒழுங்காக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தெளிவு நமக்கு பிறக்குது. நேரான பாதையில் நம்ம பயணிக்கிறதுக்கு அல்லாஹ் வந்துட்டு நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற சோதனையே அதுதான். தெரியாமல் நம்ம வழி தவறி போயிடுறோம், இல்லை தெரியாமல் நம்ம வந்து கடனாளியே ஆயிடுறோம், ஏதோ ஒரு வட்டியில் போய் விழுந்துடுறோம். இந்த மாதிரி இதெல்லாம் பெரும் பாவங்கள்னு தெரியாமல் நம்மளே செஞ்சு மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபித்னால நாமளே மூழ்கி போய் நம்மளுக்கு அடையாளம் தெரியாமல் நம்ம வந்துட்டு சிறப்பாக ஒரு அமல்கள் செய்ய முடியாமல், தொழுக முடியாமல், கழுத்து வரைக்கும் நமக்கு பிரச்சனையில் நம்ம மூழ்கி கிடக்கிறோம். அதில் எங்கேருந்து நம்ம வந்துட்டு சிறப்பான அமல்கள் செய்கிறது? அப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இன்றைக்கி நிறையா முஸ்லீம்கள் மாட்டி தவிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல் வஹாப் அப்படின்னு சொல்லி, சிறந்த கொடையாளனே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை இந்த துவாவின் மூலியமாக நம்ம கூப்பிடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ் நமக்கு ஆக சிறந்த அற்புதங்கள் எல்லாம் செய்கிறான். அவன்தான் வந்து ஆக சிறந்த அருளாளன் இல்லையா? அல்லாஹ்வினுடைய ஆலமே பர்சக்ல இல்லாததே இல்லை. எடுக்க எடுக்க நிறைஞ்சிக்கிட்டே போகும். அப்படியே அந்த ஆலமே பர்சக்ல வந்து எந்த ரிசுக்கும் வந்து குறையவே குறையாது. அல்லாஹ் வந்துட்டு எடுக்க எடுக்க அது நிரம்பிக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ரஹமத்துள்ளவன், அப்பேற்பட்ட மிக மிக பெரிய கொடையாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அப்போ அல்லாஹ் இடத்துல தானே நம்ம அந்த துவாவை கேட்க முடியும். இந்த ரமலான் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ்வினுடைய கருணையும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அல்லாஹ்வினுடைய கொடையும் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சி அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை நம்ம கேட்டுட்டு வரலாம். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக இந்த ரமலான் முழுசா இந்த துவாவை நம்ம ஓதுறது ஆக சிறந்தது. தினமுமே நம்ம துவா கேட்கறதுக்கு முன்னாடி 10 முறை இந்த துவாவை நம்ம ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கலாம். அப்படி நம்ம கேட்கும் பொழுது அல்லாஹ் நம்ம புறத்துல திரும்பி நம்ம மேல கருணை கொண்டு நம்ம கேட்கிற துவாக்களை அல்லாஹ் நிச்சயமா கபூல் செய்வான். இன்ஷா அல்லாஹ் அந்த முழு நம்பிக்கையோட நம்ம துவா கேட்கலாம். இந்த ரமலான் முழுதுமே தினமும் பார்த்தீங்க அப்படின்னா 10 முறையோ 7 முறையோ நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தடவை இந்த துவாவை நம்ம கேட்டுட்டு அல்லாஹ்விடத்துல துவா கேட்கலாம். முக்கியமாக தஹஜத்தினுடைய வேலையில் இந்த துவாக நம்ம கேட்டுட்டு வரலாம். அல்லாஹ் வந்துட்டு நிச்சயமாக நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் செஞ்சு நம்மளுடைய எல்லாருடைய துவாக்களையும் கபூல் செஞ்சு நம்ம எல்லாருக்கும் சிறப்பானதான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி அருளட்டும். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன் அப்படின்னு நான் துவா கேட்டுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் சரி எங்கள் வாழ்க்கையிலும் சரி அல்லாஹ் வந்துட்டு ஆக சிறந்த விஷயங்களை நமக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக அல்லாஹ் இடத்துல பணிந்து துவா கேட்டுக்கிறேன். ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.